பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி. அப்ப பூமியின் உயர்ந்த இடத்தையே தேவன் தான் உருவாக்குகிறார். அந்த தேவன் அதற்கு மேலாக ஆண்டவர் கொண்டு போய் விடுகிற ஒரு அக்கறை, ஒரு தேவன் நம்மளை அழகு பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் உண்டு பண்ணி கொடுக்க விரும்புகிறார். ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் மறைந்திராதபடிக்கு, ஒளிந்திருக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த புது வருஷத்துல தேவன் மலைக்கு மேலாக உட்காரும்படியாக வீழ்ச்சி அடைந்து ஆமென் அமுங்கி போன உன்ன தேவன் மலைகளுக்கு மேலாக அமர வைக்கக்கூடிய உன்னதத்தின் ஒரு ஆண்டை தான் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவரே உருவாக்கி, அவரே அந்த தேவனுடைய காரியங்களை நம்மளுக்கு தந்து, அவரே நம்மளை உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதிகளில் சில காரியங்களை முக்கியமாய் அடையாளப்படுத்தி காட்டுவதையும் நான் சொல்லி விடுகிறேன். அங்க பார்க்கிறோம், உபவாசத்தை குறித்து அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள், ஆலயத்திற்கு போக வேண்டிய நாளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்திற்கு ஒரு தேவ பிள்ளை காணப்படுகிற பட்சத்தில், எதற்கு? உபவாசத்திற்கும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கிற விஷயத்திலையும் ஒரு தேவ பிள்ளை காணப்படும் என்றால், கீழ்ப்படியும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை கவிழ்ந்து போகாது. இந்த வருஷத்தில் மலைமே இருக்கக்கூடிய பட்டணமாய் உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தை தேவன் தருவார். யாக்கோபுடைய சுதந்திரத்தை கொண்டு தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த மலையின் மேல் அனுபவத்தை கொண்டு கர்த்தர் நம்மளை போஷிப்பேன், இது கர்த்தருடைய வாயே சொல்லிற்று என்று உறுதியாய் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, கடந்த நாட்களில் மேலே எழும்ப முடியலன்னு சொல்லி காத்து கொண்டிருந்த பிள்ளையே, வருத்தப்பட்டு கொண்டிருந்த பிள்ளையே, விழுந்து கிடந்த யூத ஜனமே, அங்க பார்க்கிறோம், விழுந்து கிடந்த உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மலை மேல் உயர்த்தக்கூடிய ஒரு வாசலை உனக்கு முன்பதாய் தந்திருக்கிற ஆண்டுதான் இந்த 2026 ஆண்டாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன் வழி மலைக்கு நேராக, உன் வழி அந்த மேல் சிகரத்துக்கு நேராக, உன் வழி தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியத்திற்கு நேராகவே காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வது எதுவோ அது கர்த்தரையே சார்ந்து செய்யத்தக்கதான நிலைகளை தேவன் உங்களுக்கு பலப்படுத்தி அந்த நன்மையை காண வைப்பார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழுந்து போன இடத்துல நீங்க மலை மேல உயர்த்தப்படுகிற அனுபவத்தை தேவன் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் எழும்புங்க. ஆமென். எழும்பு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எழும்பி பிரகாசி, எழும்பி அணைந்து போ என்று சொல்லல, எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. நீ எழும்புவதே பிரகாசமாய் மாறுவதற்கு, மலை மேல கொண்டு வந்ததே மறைக்கப்படாதபடி எல்லா நிலைகளும் வெளியரங்கமாய் தெரியப்படக்கூடிய உன்னத நிலைகளுக்குள்ளாக. ஆமென். ஆமென். வெட்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளியரங்கமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தோம், எதுல முடியாம போச்சோ இந்த வருஷத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களை நிற்க வைத்து காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வாசலையும் வழிபோக்கையும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலும் இந்த வேதத்தினுடைய வசனத்தினுடைய பின்னணியங்களில் நாம் பார்த்த காரியம், விழுந்து போனதான யூத ஜனங்கள் 53ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் 58ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய உபவாசத்தையும் அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கிற காரியத்திலையும் தேவன் அவர்களை
சரிப்படுத்துகிறார். விழுந்து போனவனை கர்த்தர் கையை கொடுத்து தூக்கி விடுகிறார். விழுந்து போனவன் மேல் ஒட்டப்பட்டிருக்கிற தூசியை தேவன் தட்டி விடும்படியாய் கர்த்தர் அக்கறை கொள்ளுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், நீ எதிலெல்லாம் பின்தங்கி போயிருந்தியோ, தேவனுடைய கரம் உனக்காய் ஏதோ ஒன்று செய்வதற்காக இந்த வருஷம் துடிக்கப்பட்டிருக்கிற ஒரு வருஷத்தை தான் நீங்களும் நானும் இழக்காமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமே, நீங்களும் நானும் இழக்காமல் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டு அவருடைய கரம் ஏதோ ஒன்று செய்வதற்காய் துடித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் நாம் அனுபவிப்போம், பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். ஆமென், அல்லேலூயா. உபவாசத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள், 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷன் என்ன பார்த்தோம் என்றால், அங்க உபவாசம் செய்கிறார்கள், ஆனால் தேவன் விரும்புகிற உபவாசத்தை போல செய்யவில்லை. ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆனால் ஆராதிக்கிற அவர்களுடைய வாழ்க்கை அந்த தேவன் சொல்லிக் கொடுத்த விதம் போல இல்லை. விழுந்து போனதற்கு காரணம், யூதர்கள் விழுந்து போனதற்கு காரணம், யூதருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி ஏற்பட்டதற்கு காரணம், ஆலயம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, உபவாச நாள் இருக்கிறது. அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு உபவாசம் இருந்தார்களே ஒழிய தேவன் விரும்பத்தக்கதான உபவாசத்தை செய்யாமல் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்கல்ல, சர்ச்சுக்கு போயுமா, பைபிளை தூக்கிட்டுமா, ஏசப்பா பேரை வச்சிட்டுமா, அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கக்கூடிய நிலைகள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யூதர்களுடைய வீழ்ச்சியின் காரணம், யூதர்கள் விழுவதற்கு காரணம், ஆராதனை அவங்க வாழ்க்கையில தடையில்லை, நல்ல ஆராதனை, ஆலயத்துக்கு போகக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆனால் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் அவங்களுடைய மனதிலுடைய வாழ்க்கைக்குள்ளாக கையாளப்படாமல் இருந்ததான விரக்தி, அந்த வெறுமை அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தினது. இந்த நாட்களிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில சபை இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஆராதனை இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் உபவாசம் இருக்கலாம். ஆனால் தேவன் நிர்ணயம் பண்ணப்பட்ட நிலைகளோடு காணப்படும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில விழுந்த இடத்துல கட்டாயம் எழும்புவீர்கள். தேவன் உங்களை யாக்கோபுடைய சுதந்திரத்தை கொண்டு போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பார்க்கிறோம், இவங்க சொல்லுகிற காரியம், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டினாலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ. நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணாம, ட்ரெஸ்ஸு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறது உன்னை நீ தாழ்த்துகிறன்னு நினைக்கிறியா? ட்ரெஸ்ஸில் காட்டாத, உன் உள்ளத்தில் தாழ்மையை காட்டு. ஆமென், அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும். சாப்பிடாம இருக்கிறேன், நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், இல்லை, ஒடுக்கிறது உபவாசம் இல்லை. உன்னுடைய சொந்த வேலைகளை செய்யாமல் நீ தேவனுடைய பாதத்தில் கடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆமென். உபவாசம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். உபவாசத்தோடு இந்த வருஷத்தில் உபவாசம் இருங்கள். ஆனால் உங்களை ஒடுக்கிற வண்ணமாய் உபவாசம் இருக்காதீங்க. எப்படிப்பட்ட உபவாசம் நம்ம இருக்க வேண்டும் என்றால், விடாம இருப்பேன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதை போல உங்க வாழ்க்கையில சில காரியங்களில் கட்டுப்பாடு அவசியமாயிருக்கிறது. யார் யாருடைய வாழ்க்கையில கட்டுப்பாடும் யார் யாருடைய வாழ்க்கையில கண்ட்ரோலும் காணப்படும் என்றால், கர்த்தர் அந்த தேவ பிள்ளைகளை செய்கிற ஜெபத்தை உபவாசத்தை கனமாய் எண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
ட்ரெஸ்ஸில் காட்டுறதில்ல, வெளியரங்கமாய் காட்டுகிற வேஷம் அல்ல. உள்ளுக்குள்ளாக உணங்களுக்குள்ளாக தேவ தன்மை வெளிப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மலை மேலே இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா வெளியில எந்த செயலும் காட்டக்கூடாது, உள்ளுக்குள்ள காட்டணும். ஆமே. உங்க தாழ்மை வெளியில காட்டக்கூடாது, உங்க வீட்டுக்குள்ளாக காணப்பட வேண்டும். உங்களுடைய நிலைகள் ஒவ்வொன்றும் வீட்டுக்குள்ளாக, உங்களுடைய சகோதர சிநேகத்துக்குள்ளாக தேவனுடைய பார்வையில தென்பட அவர் உங்களை கட்டாயம் மலை மேல் உயர்த்தி தான் வைப்பார். அவர் யாக்கோபுடைய சுதந்திரத்தை கொடுத்து தான் தீர்வார். நீங்கள் புசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பட்டினிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பஞ்சத்திலும் வாடாதவர்களாய் கர்த்தர் கட்டாயம் உங்க வாழ்க்கையை காண வைப்பார். இருள் வராது, சோர்வு வராது. தேவனை உண்மையை ஆராதிக்க உங்க குடும்பத்தில் ஒரு பலன் எது இருக்குதோ இல்லையோ, காரியம் வாய்க்குதோ வாய்க்காமல் போகுதோ, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பட்சத்தில் காரியத்தை வைத்தல்ல, தேவனே வந்து உங்க கையை பிடித்து அவர் மலை மேலே கொண்டு போய் உங்களை நிலைநிற்க வைப்பார். ஆமென். நீங்க பார்க்கிறவைகள் அல்ல. இது நடந்துட்டா, எனக்கு இத்தனை லட்சம் வந்துட்டா, இத்தனை கோடி வந்துட்டா, இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க. ஆமே. தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வருஷத்துல நீங்க இந்த காரியத்தை உணரணும். உங்க வீட்டில் நீங்க பார்க்கிற பார்வை தேவன் உலாவுறதை பார்க்க வேண்டும். ஆமே. உங்க வாழ்க்கையில் உங்க வீட்டில் தேவனை பார்த்துட்டீங்கன்னாலே ஒரு பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமே. அல்லேலூயா. எலிசபெத்தினுடைய வீட்டில் தேவனுடைய தூதன் இறங்கி வந்ததை பார்த்தால் அவளுடைய வாழ்க்கையில விசேஷம் மலர ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷம், தேவனுடைய தூதன் இறங்கி வந்து செய்தியை சொன்னான், வாழ்க்கையில மலர்ச்சி ஆரம்பித்தது. தடைகள் அல்ல, யோசேப்பு தடுக்க நிறுத்த முடியாது. தெரியுமா? மரியாளுக்கு என்ன வந்துருச்சு? குழந்தை உண்டாயிருச்சு. இப்பதான் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. நிச்சயம் பண்ணி கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? இந்த குழந்தை யாரால வந்த குழந்தை? பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்ட குழந்தை. ஆனா யோசேப்பு என்ன செய்ய மனதா இருக்கிறான்? பார்வையில பார்க்கிறான், நான் கல்யாணம் பண்ற பொண்ணு, எனக்கு நிச்சயம் பண்ணின பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லவா, அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு? அவளுக்கு வயிறு லைட்டா தள்ளி இருக்கு, அவ மாசமா இருக்கிறாளாம். இவ வேண்டாம், நம்மளுக்கு எல்லாரும் நம்மளை அசிங்கமாக பேசிடுவாங்க, இவ வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி விடணும்னு நினைச்ச அவனுக்கு கூட தேவன் தென்பட்டார். மரியாளுடைய ஏற்றுக்கொள்ளுதல் நிமித்தமாய் புருஷனுக்கு தேவன் தென்பட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கணவன் வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் மனைவிக்கு தென்படுவார். மனைவி வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் கணவனுக்கு தென்படுவார். அல்லேலூயா. சத்தம் வரலையே. எத்தனை பேருடைய வீட்டில் இது மாற்றி மாற்றி நடக்கணும் உங்கள் வீட்டில்? ஆமென். ஆமென். நீங்கள் ஒன்று சொல்லி நடக்காது. நீங்கள் எத்தனை சண்டை போட்டாலும் ஒன்றுமே நடக்காது. மீசைக்கும் மேட்டர்ல, கொண்டைக்கும் மேட்டர்ல, முக்காடுக்கும் மேட்டர்ல, ஃப்ரீனஸ்க்கும் மேட்டர்ல. கர்த்தரிடத்துல நின்று பாருங்க. கர்த்தர் உங்க வீட்டில் இருக்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வீட்டில் கர்த்தர் தொட வேண்டியவைகளை தொட்டு விடுவார், எழுப்ப வேண்டியவைகளை எழுப்பி விடுவார். உங்க குடும்பம் தேவனுடைய போஷாக்கினால் போஷிக்கப்பட்டு நடத்தப்படுகிற குடும்பமாய் இந்த 2026 வருஷத்துல நடக்கும் நடந்தே தீரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். நீ நம்ம சூழ்நிலையில பார்க்கிறோம், யோசேப்பு சூழ்நிலையை பார்க்கிறான். ஆனா மரியாள் தேவன் தூதனை பார்த்தாள். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை பார்க்க உங்க வீட்டில் தேவனை பார்க்க உங்க வீடு மாற ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம பிரச்சனையவே பார்க்குறோம். என் வீட்டுக்காரர் சரியில்லை,
என் மனைவி சரியில்லை, பிரச்சனையே பார்க்குறோம். அந்த வீட்டில் தேவனை பார்க்கறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுது. தேவனை பார்க்க ஆரம்பிங்க, எல்லாமே மாறும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவனை பார்த்தோம்னா மாற்ற வேண்டியது மாறிவிடும், நடக்க வேண்டியது தானா நடக்கும், ரிஸ்க் இல்லாமல் நடக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். முதல் காரியம், தேவனை பார்க்கிற குடும்பமாய் மாறுவார். உங்களை மலைக்கு மேலாக கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மளை மலைக்கு மேலாக கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாய் நாம் பார்க்க வேண்டிய காரியம், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் தேவன் நம்முடைய தாழ்வான எல்லா நிலைகளிலும் தானாகவே உயரக்கூடிய நிலைகளை கர்த்தர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது காரியம், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கிறீங்களா? 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் ஓய்வு நாளிலே, ஏங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச் டே அன்னைக்கு பஸ் அந்த 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 சாபத் டே அன்றைக்கு பைபிள் படி அது என்னதுன்னா சாபத் டே அன்றைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் அட்டெண்டன்ஸ் போடக்கூடாது, சொந்த வேலைக்கு போகக்கூடாது. 26ல் நீங்களும் நானும் இதே மாதிரியா சோக்கா ஆண்டவருடைய மலையை பார்ப்பதற்கு வாழுவதற்கு இங்க வந்து உட்காந்துருக்கணும். யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க, அன்னைக்கும் நீதானா என் பக்கத்தில்? சரி விடுங்க, கொஞ்சம் மாறி தான் உட்காருவோம். சரி, கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீ என்னதான் உபவாசம் இருக்கிற, என்னதான் நீ செய்கிறேன்னு சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மழை வராது, உன் வாழ்க்கையில் உயர்வு வராது. நீ விழுந்து கிடக்கும்போது தூக்குவதற்கு தேவனுடைய கை வராது. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முதலிடம் கொடு. ஆமென். இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்திருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு என்ன சந்தோஷமா வந்திருக்கிறோம். என்ன பாருங்க, எல்லாரும் நல்ல அழகா வந்துக்கிறீங்க. இன்னைக்கு ஏன்? நியூ இயர், தேவ பாதத்தில் புது வருஷம். நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ந்தீங்கன்னா, அவரில் மகிழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் தானா வருங்க. இல்லாத நம்மளுக்கு கர்த்தர் தகுதிப்படுத்தணும்னா நீங்க ஆலயத்தில் நின்று பாருங்க, சந்தோஷமா கர்த்தரை துதிச்சு பாருங்க. தகுதி இல்லாத உங்களுடைய கடனை கர்த்தர் மாற வைப்பார். எத்தனை பேருடைய கடன் இந்த வருஷம் மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எழும்பி நிற்கிறீங்களா? இந்த வருஷம் கடன் மாறணும்னு சொல்லி விரும்புகிறவங்க எழும்பி நில்லுங்க. கடன் மாறணும் ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தில் வந்து நிற்பேன்னு சொல்கிறவங்க திரும்பவும் சொல்கிறேன், இல்லைன்னா உட்காந்துருங்க. சரிங்களா? நான் ஆலயத்தில் வந்து நிற்பேன். இந்த வசனம் அதுதான் சொல்லுது, ஓய்வு நாளில் சந்தோஷமாக நான் வரணுமா. இந்த வாரத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. 52 ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான எண்ணத்தோட ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்க கடன் மாறுதா இல்லையன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமே. நீங்க தயாரா? கர்த்தர் மலை மேல உட்கார வைப்பதற்கு தயார். வாக்கை கொடுத்து விட்டார். அவர் சொல்லுகிற காரியம், ரகசியம், கட்டுப்பாடு என்னவென்றால் சந்தோஷமாய் ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆமே. சந்தோஷமாய் வர வர உன் நெருக்கங்கள் ஒன்னின் பின்னாக ஒன்னாக அவர் மாற்றுவார். ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமே. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த 52 இந்த 2026 வருஷத்துல வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவ பிள்ளையே, நான் என்ன சொல்ல வருவேன்னு உங்களுக்கு தெரியும். 52 வாரத்துல இந்த வருஷம் முடிவுல 52 வாரமும் நான் வருவேன். என் கடன் பிரச்சனை தூக்கி போட்டுருங்க ஆண்டவர்.
ஆண்டவரே கேளுங்க, எனக்கு கடன் வேண்டாம் ஆண்டவரே. இந்த நாளில் உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்கு கடன் வேண்டாம்ப்பா, கடன் வேண்டாம்ப்பா ஆண்டவரே. என் வீட்டில் கடன் வேண்டாம், என் வாழ்க்கையில் கடன் வேண்டாம். கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஆலயத்துக்கு ஓடோடி வருவேன். விழுந்து போன யூதன் அவன் வாழ்க்கையில கர்த்தர் கை தூக்கி மலை மேல அவனை ஏறி இருக்க வைத்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஓய்வு நாள சந்தோஷமாய் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஓய்வு நாள ஆண்டவரை தேடி ஓடோடி வந்தான். நீ மாறுவாய் என்றாய். கர்த்தர் உன் வாழ்க்கையில கடனை மாத்தி மலை மேல் இருக்கக்கூடிய மகிமையை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி எனக்கு தாங்கப்பா, நான் உண்மையா வருவேன், நான் விரும்பி வருவேன், கொண்டாடும்படியாய் வருவேன். இயேசுவே, உம்மை பார்க்க வருவேன். என் கடனை மாத்துங்க. போதும் நான் பட்ட கஷ்டம். சொல்லுங்க விசுவாசமா, போதும் நான் பட்ட கஷ்டம். கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு விடுதலைய இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்துல தேவன் கட்டாயம் தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் மனசுல இன்னைக்கு நீ ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு வந்தியே, வார்த்தையும் அதுதான் சொல்லுது. மலை மேல் நீ ஏற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில கடன் இல்லாமல் நீ லகுவான நிலைக்கு மாற வேண்டும் என்றால், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், நீ 52 வாரம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று பாருங்க, சந்தோஷமா வந்து பாருங்க. கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆமென். இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, சர்ச்சுக்கு வந்ததுனால நான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. வர வர விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் ரெடியா இருக்கிறாருங்க. மலை மேல உட்கார வைக்கிறதுக்கு ரெடியா மலையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கு வருஷங்களையும் நாட்களையும் கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இப்படி செய்யன்னு சொல்லி வழிகளை ஆண்டவர் லொக்கேஷனை போட்டு காட்டவும் செஞ்சுக்கிறாரு. ஆனா நம்ம தான் மேப் மாத்துறோம், நம்ம தான் ரூட்டை மாத்துறோம். நம்ம சிந்தனை நம்மளுக்கு பிடிச்சதை செய்து நம்மளுடைய கணக்கை நம்மளே செய்யும்படியா இருக்கும்போது கர்த்தர் சொல்லி பார்ப்பாரு, உணர்த்தி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவர் உனக்கு என்ன செஞ்சிருவாரு? சொல்லுங்க, தாட்டா தான் காமிப்பாரு. அவரை மதிக்காதவனை அவரும் மதிக்க மாட்டார். உனக்கு உன் சொந்த வேலை முக்கியம் நீ நினைக்கிறேன்னா, அவருக்கு அவருடைய வேலை ஒன்றை காட்டிலும் பல லட்சமான ஜனங்கள் முக்கியம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. உங்களை காட்டிலும் கீழ்ப்படியாதவர்களை காட்டிலும் தேவன் எத்தனையோ பேர்களுக்கு முக்கியமுள்ள நபராய் தேவன் தென்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆயத்தமாக்கி கொடுத்துக்கிற இந்த நல்ல பொக்கிஷனால விட்டுறாதீங்க. எண்ணி 52 வாரம் எனக்கு குழுல காசு கொடுத்தா நான் போவேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. 52 வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை சொல்லி ஏதாவது ஒன்று சொன்னால் ஆஜிக் மேஜிக் காட்டினா மாறிடுறீங்க. ஒரு பணத்தை 2 பணத்தை தரேன்னு சொல்லி சொன்னால் விழுந்துடுறீங்க, குழுக்கள் வாங்குறீங்க. தேவ பிள்ளையே, 52 வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அவர் பாதத்தில் வந்து முழங்கால் படியிடுங்க. இல்லை முழங்கால் படிக்கிட முடியலன்னா எந்திரிச்சு நின்று கையை தூக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை கர்த்தர் இந்த இடத்துல சாட்சி சொல்ல வைப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இந்த கடன் மாறுவதற்கு 52 வாரம் சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் வாருங்க. கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு பெரிய பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆமென். நோவாவை கர்த்தர் சொன்னார், அப்பா நீ இங்கே இருந்து பேழையை கட்டு. இங்கேருந்து என்ன செய்ய? பேழையை கட்டு. பேழையை எங்கே? மரத்தில் போய் கட்டினானா? மலைக்கு மேலே போய் கட்டினானா? அவன் ஒரு இடத்துல என்ன செய்தான்? அவன் கட்டுனான். ஒரு இடத்துல என்ன செஞ்சான்? அவன் கட்டுனான். தாழ்ந்திருந்த அந்த பேழை ஒரு நாள் இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டி அதுக்குள்ளாக போனது நிமித்தமாய், கீழ்ப்படிதல் நிமித்தமாய், தேவனை முக்கியப்படுத்தது நிமித்தமாய், முக்கியத்துவம் படுத்தாத வெளி உலகத்தினர்கள் எல்லாரும் கீழே
வெள்ளத்தில் அழிந்தார்கள். இந்த பேழையோடையே தேவன் மேலே உயர்த்தினார். உன் செயல்தான் உனக்கு முக்கியம். உன் கீழ்ப்படிதல் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எதை செஞ்சியோ அந்த உகந்த கீழ்ப்படிதல் தான் ஒரு நாள் நீ கீழே இருந்ததை தேவன் பேழைய அந்த வெள்ளத்தில் மிதக்க வைத்து அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அரராத்து மலையில் போய் நின்றது. புதிய உலகத்தில் அவங்களுடைய குடும்பம் மாத்திரம் பிழைக்கும்படியாய் செய்தார். ஆமென். தேவ பிள்ளையே, இந்த வருஷம் ஒரு பேழை மாதிரி. இந்த வருஷம் இந்த ஸ்தலத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தர் ஒன்றை கீழே கடந்த ஒன்றை மேலே தூக்கி வைக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நல்ல நாள் கர்த்தர் வழிகளை கொடுக்கிறார். வேலை இருக்கு இல்லைன்னு சொல்லலை. சில பேருக்காக நம்ம செய்கிறோம். இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் போகக்கூடிய காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமை போக முடியாத அளவுக்கு தேவன் சில காரியங்களை கர்த்தர் செய்வாருங்க. ஆண்டவர் செய்வார். ஆமென். உண்டு பண்ணி கொடுப்பார். ஏன்னா அவர் மழையை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்துங்க, அவர் உங்களுக்காக மழையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென், ஆமென். பார்க்கிறோம், ஆபிரகாம் கீழே இருக்கிறான். ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, ஆபிரகாமே உன் பிள்ளையோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கேல்ல, உன் பிள்ளைய கொஞ்சம் கொண்டு வந்து என்ன செய்யி, மலையில் பலி செலுத்து, மோரியா மலையில் பலி செலுத்து. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை எடுத்துட்டு போய், ஆண்டவர் சொல்லிட்டாரே, அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பிள்ளையை எடுத்துட்டு போய் மலைக்கு மேலே ஏறி போய் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த போகக்கூடிய அந்த நேரத்தில் தேவன் அவனை நிறுத்தினார். அவனுடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமை வழங்கும்படியாய் கர்த்தர் பல காரியங்களை செய்தார். ஆபிரகாமுடைய செயல் அந்த இடத்துல பயங்கரமாய் காணப்பட்டது. ஆமென். தேவனை வியந்து போயிட்டார். இப்படி அநேகருடைய வாழ்க்கை தாழ்விலிருந்து கீழ்ப்படிதல் மூலமாய்த்தான், தேவனை முக்கியத்துவப்படுத்துறது நிமித்தமாய்த்தான் வாழ்க்கையில் மலைக்கு மேலாக கர்த்தர் உட்கார வைத்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பைபிளை தூக்கி உங்கள் தலையில் வைக்கிறதுனாலையோ, பைபிளை நீங்கள் டெய்லி வச்சிருக்கிறதுனாலையோ, நீங்கள் 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 உண்மையாக ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது, மழை வராது. தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாய் வாங்க. உங்கள் சந்தோஷம் நிரந்தரமாய் மாற்றி காட்டுவார். ஆமென். இன்னைக்கு இந்த ஆரம்பத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தேவன் மாற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்வாருங்க. பக்கத்தில் பார்த்து, ஆண்டவர் நன்மை செய்வார், உங்களுக்கு நல்லது செய்வார், நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. போன வருஷத்தை, புது வருஷத்தை தேவன் விதத்தில் நினைச்சு பாருங்க. அவர் செஞ்சதை, செய்து வைத்திருக்கிறத நீங்க பெறணும். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரை, தேவனே தேவனே, தலையை கீழே கவுத்து போடாம வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து, வானத்தை பார்த்து, நாங்கள் இந்த இடத்துல யாரை நம்பி அப்பா வந்திருக்கிறோம்? நீங்களே உங்க மனசுல நினைச்சு பாருங்க இந்த கேள்வியை. நான் யாரை நம்பி இந்த இடத்துல வந்தேன்? நான் யாருக்காக வந்தேன்? இயேசுவே, நீங்க தருகிற சந்தோஷத்தை நான் பெறணும்னு சொல்லி தான் அப்பா வந்தேன். உங்க கை என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தான் அப்பா இந்த இடத்துல வந்தேன். ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கவந்து போடாம வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் உங்களை டயர்டாக்காது. நீங்க கவலைப்படாதீங்க, டயர்டாக மாட்டீங்க. அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அப்படியே வாய்களை திறந்து நான் சொல்ற விதத்தை தாண்டி நீங்களும் சொல்லுங்க.
உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. நான் யாரை தேடிப்பா வந்தேன் இந்த ஆலயத்துக்கு? புண்ணிய நல் இயேசுவை தேடி அல்லப்பா வந்தேன். என் இருளை மாத்தக்கூடிய ஜீவ ஒளியானவரை தேடித்தானப்பா வந்தேன். என் வாழ்க்கையில ஒளி வீசுங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆமென், ஆமென். சிலர் வாய்களை திறந்து ஜெபிக்கிறது போல மற்றவங்களும் ஜெபிங்க. வாய்களை திறந்து இயேசுவே. ஒண்ணுமே சொல்ல முடியலனா இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டவனுக்கு கர்த்தர் மனம் இறங்கினது போல இன்னைக்கு கர்த்தர் வந்து இறங்குவாருங்க. இறங்குவார், இறங்குவார். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக சில காரியங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு தேவ பிள்ளையே. யாக்கோபுடைய சுதந்திரம், யாக்கோபுடைய சுதந்திரம். ஆமென், ஆமென். உன்னுடைய சுதந்திரம் அல்ல, அது யாக்கோபுடைய சுதந்திரம். யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, ஆமென், எல்லா பாசத்தையும் விட்டு தனிமையாய் நடந்து திரிந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனோடு பேசி அவனை சுதந்திரவாளியாய் மாற்றினதை போல அந்த வாக்கு இன்னைக்கு உனக்குள்ளாக கடந்து வருகிறது. அவனை பார்த்து சொன்னார்ல, நீ போயிட்டு திரும்பி வரும்போது உன்னை நான் ஆசீர்வச்சிருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருவேன். யாக்கோபுடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம். கேளுங்க, வாய்களை திறந்து எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க, எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், எனக்கு நீங்க தர வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் பார்த்த அந்த 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 யாக்கோபுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தா. தனிமையா கவலைப்படாதீங்க. உங்களை மாத்திரம் தனியா விட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இன்றைக்கு இருக்கிறார். பல காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். உங்க மேல வச்சுக்கிற பாசத்தினால உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ சுதந்திரவாளிடா, நீ சுதந்திரவாளி. நீ என்ன சுதந்திரத்தை பார்த்து நீ சுதந்திரம், இன்னும் நீ சுதந்திரம் சுதந்திரம் சொல்லிட்டு நீனா உன் மண்டையில போட்டு நீனா ஓடிக்கிட்டு இருக்கிற. நான் பார்க்கிற சுதந்திரவாளி நீ தாண்டா. நீங்க என்ன, நம்மனா எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? காசு இருந்தா சுதந்திரவாளி, வீடு வந்துட்டா சுதந்திரவாளி, கொஞ்சம் நகை வாங்கிட்டா நான் தான் நல்ல சுதந்திரவாளி, கார் வாங்கிட்டா நான் சுதந்திரவாளி, நான் நினைச்ச வேலை கிடைச்சிச்சுன்னா சுதந்திரம் இல்லப்பா. தேவன் உனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சரியாக 2 நிமிஷத்துல வாய்களை திறந்து, 2 நிமிஷம் மாத்திரம் வாய்களை திறந்து ஜெபத்தை செய்து முடிக்க போறோம். ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, சத்தமா வாய்களை திறந்து இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கண்ணு தெரியாமல் இருந்தவன் சத்தம் போட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. அவர் வந்து கூப்பிட்டு அவன் கண்ணை தொட்டு அவனுக்கு கண் பார்வை அடைய வைத்ததை போல இன்றைக்கு அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறவர், அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறத இன்றைக்கே இன்றைக்கே உங்க கையில் அவர் தர ரெடியா இருக்கிறாரு. கூப்பிடுறீங்களா? அவர்கிட்ட இருக்குதுங்க, அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அவர்கிட்ட கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு அடைய, கண்ணு பார்வை அடைய வைக்கக்கூடிய ஒரு ரகசியம் அவர்கிட்ட இருக்குங்க. உன் கடனை மாற்றுவதற்கு, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வைப்பதற்கு அவர்கிட்ட ஆமென் சில காரியங்கள் இருக்குதுங்க. அதனால வாயை திறந்து இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவரா,
எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் பாதத்தை ஓயாமல் நுத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை சத்தமா கையில வைத்திருக்கிற வேத வசனத்தை செய்கி கரங்களை உயர்த்தி, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நீங்க மட்டும் சொல்ல போறீங்க வாக்குத்தத்த வசனத்தோடு. ஆமென். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு நல்லவரா, எனக்கு இயேசுவே இயேசுவே இருப்பவரே. ஆமென். எந்த வருஷமும் நம்ம இப்படி செஞ்சதில்லை. வசனத்தை பார்க்கிறதுக்கு பின்னாடி அவரை பார்க்கணும். தேவ பிள்ளையே, நிறைய இடத்துல இந்த வசனத்துக்கு அப்படியே அடி போடுவாங்க. இல்ல, வசனத்தை பார்த்து அவர் இப்படி சொல்லிட்டாருன்றது இல்ல, இந்த வசனத்தை தினந்தோறும் பார்க்கணும். இந்த வசனத்தை சொன்னவரும் அதுக்கு பின்னாடி இருந்து செய்ய போகிறவரையும் நீங்க நினைவோடு பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பாத்திரர் அவர் செய்வார். ஆமென். நடத்துவாருங்க. ஒண்ணு உங்க கையில கிடைச்சுக்கிற வசனம், ரெண்டாவது சபைக்கு கொடுத்த வசனம். 2 சரகு இருந்துச்சுன்னா அந்த பறவை, சொல்லுங்க, 2 சரகு இருந்துச்சுன்னா அந்த பறவை, சத்தமா சொல்லுங்க, 2 சரகு இருந்துச்சுன்னா அந்த பறவை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பறக்க ரெடியா. வசனம் வந்துருச்சுல, பறக்க ரெடியா. நடத்துவார், உங்க வாழ்க்கையில் நடத்துவார். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு தேவ மகிமையா நடத்தி கொண்டு போயிருக்கிறீங்க. இது மனுஷன், நாங்க மனிதர்கள் திட்டம் போடவே இல்லை. நீங்க தான் இங்க இந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் நடத்தி இருக்கிறீங்க. அப்பா, நாங்க எங்களை தாழ்த்துகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தினுடைய முதல் நாளில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 52 வாரம் வருவோம். எங்க வாழ்க்கையில பெரிய சேமத்தை செய்யுங்க. கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையா பார்க்க கூடாது. இது எங்க மனசுக்கு ஏத்த வார்த்தைன்னு சொல்லி நினைக்க கூடாது. தெய்வத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதற்கு பிற்பாடு தெய்வம் இந்த வார்த்தையை செய்வார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இங்க வந்துக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சர்ச்சில் இன்னைக்கு நல்ல நாள் அன்றைக்கு கேட்க கொடுக்கிற அந்த குடும்பத்தை அபரிவிதமா நீங்க ஆசீர்வதிங்க. அந்த மொத்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தேவாலயத்துக்கு வருகிறவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க பலனை கொடுங்க. இங்க வந்தவங்க இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா சுகமா தூங்கி காலையில் எழும்பி
தேவனோடு நடக்கவும், நல்ல செய்திகளை கேட்கவும், எல்லாரையும் விஷ் பண்ணவும் உதவி செய்யுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும், எல்லா வாரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் வார்த்தையானவர் மலை மேல் இருக்க வைப்பேன் என்று சொன்ன தேவன் போஷித்து சுதந்திரத்தினால ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.